வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரட்டு கௌரவத்தால் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டம் என பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு. ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மக்களிடம் செல்வாக்கு உள்ளதாகவும் கருத்து. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்றுவிட்டதாக அறநிலையத்துறை அதிர்ச்சி தகவல். விற்கப்பட்ட நிலங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் அறக்கட்டளையில் இணைப்பதாக கூறி பொதுமக்களிடம் அலைபேசி எண்களை வாங்கிய பாஜகவினர். பாஜகவில் இணைந்ததாக SMS வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள நக்கீரர் நுழைவாயிலை இடித்து அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு. இடையீட்டு மனு தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர் RP உதயகுமாருக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் அமையும் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கு அக்டோபர் 1ஆம் தேதி கருத்து கேட்பு. அபாயமிக்க திட்டத்தை கைவிட பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் வலியுறுத்தல். ₹24 கோடி மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் அனுமதி. திருப்பதி லட்டில் கலக்கப்பட்ட மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கொழுப்பு எண்ணெய் தேசிய கால்நடை மற்றும் உணவு மையத்தின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய மாரியப்பனுக்கு உற்சாக வரவேற்பு. சேலத்தில் தாரை தப்பட்டை முழங்க தோளில் தூக்கி வரவேற்பு தெரிவித்த நண்பர்கள். தனுஷ் இயக்கி நடிக்கும் புதிய படத்திற்கு இட்லி கடை என தலைப்பு. GV பிரகாஷ் இசையில் தயாரிக்க உள்ள படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டார் தனுஷ். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரட்டு கௌரவத்திற்காக ஒன்றிய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சிக்கலான தேர்தல் முறையையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கருத்தில் கொள்ளாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இது நடைமுறைக்கு மாறான பரிந்துரை என்றும் விமர்சித்துள்ளார். வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு காலங்களில் தேர்தல் நடப்பது, அந்தந்த மாநில பிரச்சினைகள் உள்ளிட்ட காரணங்களால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஆட்சி காலத்தையும் ஒருங்கிணைப்பதென்பது யதார்த்தத்திற்கு மீறியது எனவும் ஆட்சியின் இயல்பை சீர்குலைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பாஜகவின் வரட்டு கௌரவத்திற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரைக்கப்பட்டு இருப்பதாகவும் சாடியுள்ள முதலமைச்சர் அவர்களால் இதனை அமல்படுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்று திசை திருப்பும் செயலில் நேரத்தை வீணடிக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கு சரிசம நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றில் ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் பல சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், இது தொடர்பான அனைத்து குழப்பங்களையும் ஒன்றிய அரசு தீர்த்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நிலையான ஆட்சி எப்படி ஏற்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். அதுல பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள், ஐயங்கள் இதையெல்லாம்
போக்கணும், மத்திய அரசு போக்கணும். அதில் எங்களுடைய கருத்து என்னன்னா, பட்டாளி மக்களுடைய கருத்து, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது, வேட்பாளர்கள். இது பல நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உலகத்தில் இருக்கு. இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் அது ஒரு பக்கம். இதில் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்கள்லாம் தீர்த்த பிறகு எங்கள் கருத்தை சொல்லுவோம். ஓராண்டிலோ 6 மாதத்திலோ ஈராண்டிலோ ஆட்சி கவிழலாம். அப்படி கவிழும்போது மீண்டும் நாடாளுமன்றத்திற்கும் எல்லா சட்டமன்றத்திற்கும் தேர்தலை நடத்த முடியுமா? சாத்தியமே இல்லாததை ஏன் இவர்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆகையால் ஒருபோதும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது நடைமுறைக்கு வருவதற்கு மிக 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 கடினம். ஏனென்றால் இப்பொழுது 2-3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தாலே தமிழ்நாட்டிலிருந்து தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளராக வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிறார்கள். நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் பாராமிலிட்ரி போஸ்ட் கிடையாது, சஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது, சஃபிஷியன்ட் நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன்ஸ் அப்சர்வர் கிடையாது, அதேமாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் அப்சர்வர் கிடையாது. அப்போ எதையுமே முழுசாக இல்லாத இவர்கள் எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை நடத்த முடியும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் அது கூட்டாட்சி அமைப்புக்கு எதிரானது என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். The Congress party doesn't believe in this one nation, one election. Practically, it is not possible. Just I was speaking to some of my Tamil Nadu friends. Still 2 years elections will be there. What they can do? Some will have 3 elections in the mid-time. So it is very difficult. They want to ease out all the state parties. They only feel that only national parties should survive. In democracy, in the federal structure, you can't do that. One nation, one party. कल को बोलेंगे वन नेशन वन लीडर. तो ये लोग तो हम लोग जो कहते हैं कि बीजेपी आएगी तो चुनाव को धीरे धीरे जो है समाप्त कर देगी, लेकिन अभी 4 राज्यों का चुनाव था, 4 राज्यों का एक साथ चुनाव नहीं करा पा रहे हैं. झारखंड और दिल्ली का क्यों नहीं कराए भाई? महाराष्ट्र का क्यों नहीं कराए जो 5 राज्यों का था? आप केवल जो है कश्मीर अपने सुटेबल जो हो उसी हिसाब से आप करते हैं. तो ये बात तो प्रमाणित हो गया है कि बीजेपी आएगी तो लोगों का वोटिंग राइट छीन लेगी, लोकतंत्र को खत्म कर देगी. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக ஆகியவை மக்கள் செல்வாக்கை பெற்றிருப்பதால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி ஆட்சியை எப்போது கேட்க வேண்டும் என தெரியாத இயக்கமல்ல விசிக என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லியிலே இருப்பதைப் போல ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளாக அல்லது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, அதிமுக இன்னும் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க இயலாத நிலையிலே மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். இந்த அடிப்படையை உணராத இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புதுச்சேரியில் அறக்கட்டளையில் இணைப்பதாக கூறி பொதுமக்களிடம் செல்போன் எண்களை பெற்று பாஜகவில் இணைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் வீடு வீடாக சென்ற பாஜகவினர் சிலர் நலத்திட்டம் வழங்குவது தொடர்பாக பதிவு செய்வதாக கூறி பொதுமக்களிடம் செல்போன் எண்களை பெற்றனர். அதனை பதிவு செய்வதாக கூறி ஓடிபி எண்களையும் பெற்றுக் கொண்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் பாஜகவினர் புறப்பட்டுச் சென்ற சிறிது நேரத்தில் விவரங்களை வழங்கியவர்களின் செல்போனுக்கு பாஜகவில் இணைந்ததாக குறுஞ்செய்தி வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நல்லதுக்கெல்லாம் 10,000 கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் உங்கள் நலத்திட்டனுக்காக நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் உங்களுக்காக அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்களும் அதுக்காக நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோம். எங்களுக்கு குறுஞ்செய்தி வந்தது எங்கள்
ஃபோனில் இந்த மாதிரி பிஜேபியில் வந்து உங்களை இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி வந்து ஒரு வீட்லேயும் ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் போனாங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர், 8 பேருக்குமே வந்திருக்கு. இல்லை நார்மலாக நம்பர் கேட்குறாங்கன்னா நம்பி கொடுக்குறாங்க. அது தேவையில்லாமல் இதுமாரி செஞ்சால் தப்பு தானே. செல்போன் விவரங்களை பெற்றுச் சென்று மோசடியாக பாஜக உறுப்பினர் சேர்க்கையை நடத்துவதாக முத்தியால்பேட்டை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நலத்திட்டங்கள் வழங்குவதாக கூறி ஆள் பிடிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் சாடியுள்ளனர். மதுரையில் நக்கீரர் நுழைவு வாயில் தொடர்பான வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே உள்ள நக்கீரர் நுழைவு வாயில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நுழைவு வாயில் எப்போது இடிக்கப்படும் என அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மீண்டும் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நுழைவு வாயிலை இடித்து அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதனால் கோபம் அடைந்த நீதிபதிகள் 20 ஆண்டுகளாக போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நுழைவு வாயிலை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டால் இப்போது இடையீட்டு மனு தாக்கல் செய்வதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினர். இதற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என்று எச்சரித்த நீதிபதிகள் முன்னாள் அமைச்சர் விரும்பினால் சாலையில் இருபுறம் உள்ள நிலங்களை வாங்கி அதனை அரசுக்கு வழங்கி நுழைவு வாயிலை பாதுகாக்கலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து உதயகுமார் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று விசாரணையை திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் 20% போனஸ் வழங்க கோரி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமான NLC தொழிற்சாலையில் பழுப்பு நிலக்கரி வெட்டியெடுக்கும் பணியில் மொத்தம் 18,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 10,000 பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக உள்ளனர். இந்நிலையில் NLC தொழிற்சாலைக்கு கிடைக்கும் லாபத்தில் அதிக அளவு தொகையை அதிகாரிகளுக்கும் நிரந்தர ஊழியர்களுக்கும் மட்டுமே நிர்வாகம் வழங்குவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக இந்த ஆண்டு NLC நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நிறுவனம் ஆண்டுக்கு 2882 கோடி லாபம் ஈட்டுகிறது. கால் ஆண்டுக்கு அதிகாரிகளுக்கு லாபத்தில் பங்கு 5 லட்சம் வழங்கப்படுகிறது. நிரந்தர தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் போனஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த நிறுவனத்திற்கு 60% உற்பத்தியை ஈட்டக்கூடிய சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33 போனஸ் என்பது அது வேதனை அளிக்கிறது. இந்த நிறுவனத்திற்கு முதுகெலும்பே இந்த NLC நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். இந்த ஆண்டு 20% போனஸை பெற்றே தீர வேண்டும் என்று மன உறுதியோடு தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். NLC நிர்வாகம் இதுவரையில் எங்களை அழைத்து பேசவில்லை. தொடர்ந்து நாங்கள் போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 20% போனஸ் பெறும் வரை இந்த போராட்டம் ஓயாது என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். NLCயில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பொதுவாக நிர்வாகம் 8.33% போனஸ் மட்டும் வழங்குவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை 20% உயர்த்த வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. விஜயின் தி கோட் படம் வெளியான பின் ஒரே நாளில் நந்தன், லப்பர் பந்து உட்பட 8 திரைப்படங்கள் நாளை திரைக்கு வரவுள்ளன. மாமனிதன் திரைப்படத்தை தொடர்ந்து சீனு ராமசாமி இயக்கத்தில் யோகி பாபு, அறிமுக நடிகர் ஏகன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவருகிறது கோழி பண்ணை. செல்லதுரை, அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்திய இந்த படம் மக்களிடம் வரவேற்பை பெறும் என்று படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மாமனிதன் திரைப்படத்தை தொடர்ந்து சீனு ராமசாமி இயக்கத்தில் யோகி பாபு, அறிமுக நடிகர் ஏகன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவருகிறது கோழி பண்ணை செல்லதுரை. அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்திய இப்படம் மக்களிடம் வரவேற்பை பெறும் என்று படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தேர்தலில் எளிய மக்கள் போட்டியிட்டால் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மையப்படுத்தி அழுத்தமாக பதிவு செய்யும் படமாக நந்தன் படம் உருவாகியுள்ளது. சரவணன் இயக்கிய இப்படத்தில் சசிகுமார், பாலாஜி சக்திவேல், சமுத்திரக்கனி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். அடுத்ததாக ட்ரெய்லர் மூலம் கவனம் ஈர்த்திருக்கும் படம் லப்பர் பந்து. அட்டகத்தி தினேஷ், ஹரீஷ் கல்யாண் நடித்துள்ள இப்படத்தில் கிராமப்புறத்தில் 2 ஆண்களின் வரட்டு கௌரவத்தை மையமாக வைத்து அதில் கிரிக்கெட், சாதி, காதல் என உணர்வுபூர்வமான கதைகளத்தில் உருவாகியுள்ளது.
ஹிப்ஹாப் ஆதி தயாரித்து இயக்கி நடித்துள்ள படம் கடைசி உலகப் போர். வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் நாசர், நட்டி நட்ராஜ், அனகா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அலெக்ஸ் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்துள்ள தோழர் சேகுவாரா திரைப்படமும் வெள்ளித்திரைக்கு வருகிறது. சாதிய வன்முறை எதிர்ப்பு, பகுத்தறிவு பேசும் படத்தின் கிளிம்ஸ் வீடியோக்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றன. இதேபோல் காளி வெங்கட் நடித்துள்ள தோனிமா, நடிகர் சதீஷின் சட்டம் என் கையில் மற்றும் த கன்ஃபெக்ஷன் ஆகிய படங்களும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாகின்றன. சிதம்பரம் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்பனை செய்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தீட்சிதர்கள் தரப்பில் கோவிலின் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு விவரங்கள் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு திருப்தி தெரிவிக்காத நீதிபதிகள் இந்த அறிக்கை வருமான வரிக்கான ஆண்டறிக்கை என்றும், தாங்கள் கேட்டது முழுமையான கணக்கு புத்தகங்கள் எனவும் கூறினர். தொடர்ந்து அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவிலுக்கு சொந்தமாக 3000 ஏக்கர் நிலம் இருந்த நிலையில் அதில் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் தனிநபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். 2000 ஏக்கர் நிலம் விற்பனை செய்யப்பட்டது குறித்தும் 1000 ஏக்கரில் இருந்து 1 லட்சத்திற்கு குறைவாகவே வருமானம் வருவது மற்றும் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கையை கணக்கில் சேர்க்காதது குறித்தும் நீதிபதிகள் அதிர்ச்சி தெரிவித்தனர். மேலும் 2017-18 ஆண்டில் இருந்து 2021-22 வரையிலான வரவு செலவு கணக்கு புத்தகங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்கள் தரப்புக்கு உத்தரவிட்டனர். தொடர்ந்து கோவிலுக்கு சொந்தமாக தற்போது உள்ள நிலம் குறித்து தாசில்தாரும் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்கான ஆவணங்களை அறநிலைத்துறையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் விஜயவாடாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்பட்ட லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இவரது பேச்சு தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கான வாய்ப்பே கிடையாது என்று தேவஸ்தானத்தின் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி கூறியிருந்தார். இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் YS ஷர்மிளா வலியுறுத்தினார். லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யை கடந்த ஜூலை 17ஆம் தேதி குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற ஆய்வறிக்கையை ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி வெளியிட்டுள்ளது. திருப்பதி லட்டில் பயன்படுத்தப்படும் நெய்யில் மீன் எண்ணெய், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் மாட்டு கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பும் கலந்திருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருப்பதி லட்டு பிரசாதத்தை விரும்பி சாப்பிடும் பக்தர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். ஒடிசாவில் சுபத்ரா யோஜனா திட்டத்தில் வரவு வைக்கப்பட்ட பணத்தை எடுக்க ATM மையங்கள் முன்பு ஒரே நேரத்தில் குவிந்த பெண்களால் நெரிசல் ஏற்பட்டது. ஒடிசாவில் சட்டசபை தேர்தலின் போது பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வீதம் 5 ஆண்டுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்தது. இந்நிலையில் தேர்தலில் பாஜக அரசு சுபத்ரா யோஜனா என்ற பெயரிடப்பட்ட திட்டத்தை அமல்படுத்தியது. இத்திட்டத்தில் நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகையான 5,000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. இந்த பணத்தை எடுப்பதற்காக ஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ATM மையங்களில் பெண்கள் திரண்டனர். ஜாப்பூரை போன்று பல மாவட்டங்களில் உள்ள வங்கிகள் மற்றும் ATM மையங்கள் முன்பு பெண்கள் உட்பட ஏராளமானோர் திரண்டனர். சுபத்ரா யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் பலரிடம் டெபிட் கார்டு இல்லாததால் பணத்தை எடுக்க வங்கிகளுக்கும் பெண்கள் சென்றும் காத்திருந்தனர். பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தை அமல்படுத்திய பாஜக அரசு அதன் பலனை எளிதில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என அவர்கள் கவலை தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.